சஹா கல்யாணம் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ. இந்த இடத்துல வந்து நம்ம நினச்ச விஷயங்களே நடக்க மாட்டேங்குதுன்ட்டு அந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மகா இருந்துட்டு. அப்போ ராஜலக்ஷ்மி வராங்க. இங்கே பாரு மகா, இந்த வீட்டில் நீ பொறுப்பான ஒரு மருமகளாக தான் நடந்துக்கிற. ஆனால் வந்து தேவையில்லாத விஷயங்களை ஏன் யோசிக்கிற? காயத்ரி ரொம்ப க்ளோஸாக இருந்தா அவங்க கூட, ஆனால் இப்போ அது இல்லை. அதுக்காக நீ ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லி ஆதரவாக பேசிட்டு போகிறாங்க ராஜலக்ஷ்மி. அதை நினச்ச உடனே மகாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தை நம்ம கூட இருக்காங்க, நம்மளுக்காக பேசுகிறாங்களேன்னு சொல்லி மகா அந்த அளவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து என்னைக்கா இருந்தாலுமே நம்ம இவரை விட்டு போகிறவங்க தான். ஏன்னா இவர் வந்து நம்மளுக்கு நிரந்தரமாக சந்தோஷத்தை கொடுக்க மாட்டார். ஏன்னா நம்ம அக்ரிமெண்ட் கல்யாணம் தானே பண்ணியிருக்கோம், இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்ட்டு சூர்யா கிட்ட சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து இன்னும் 2 மாதம் தான், அதுக்கப்புறம் நான் உங்களை விட்டு போயிடுவேன் இல்லை, அப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க போறீங்கன்னு மகா சொல்லிட்டு போயிடுறாங்க. மகா சொல்லிட்டு போனதும் அப்போ சூர்யாவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படின்னு இவ இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம கூட இருப்பாளா, நம்மளை விட்டு போயிடுவாளா, நம்ம கூட இவ வாழ நினைக்கலையா அப்படின்ட்டு சூர்யாவே ஒரு மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுறாங்க. மகா கூட இருந்த அழகான மெமரிஸ் எல்லாமே சூர்யா நினச்சி பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.